ஒடிசா சிறப்பு பாதுகாப்பு பெட்டாலியன் அதிகாரிகள் தங்களோட உடம்புல இருக்கும் டேட்டுக்களை 15 நாட்களுக்குள்ள நீக்கணும் அப்படின்னு காவல்துறை அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஒடிசா காவல்துறை பிறப்பித்த இந்த உத்தரவுல குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான ஆண் அதிகாரிகள் தங்களோட உடம்புல டேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னும், இது பெட்டாலியன் மற்றும் ஒடிசா காவல்துறையோட இமேஜை இழிவுபடுத்துது அப்படின்னும், இதனால டேட்டுக்கள் ஆபாசமானதாகவும் இழிவானதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால யூனிஃபார்ம் அணிஞ்சிருக்க டேட்டூ வெளியில தெரியிற மாதிரி இருக்கத இனிமே அனுமதிக்க முடியாது. இந்த உத்தரவு வெளியான 15 நாட்களுக்குள்ள டேட்டூ போட்ட அதிகாரிகள் டேட்டுவை ரிமூவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவை ஃபாலோ பண்ணாதவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ஒடிசா காவல்துறையோட இந்த உத்தரவு சில தரப்பினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில தான் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இது குறித்த ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரி தன்னோட பேரையோ அல்லது அவர் விரும்பும் கருப்பொருளையோ டேட்டுவா போட்டுக்கிட்டா மூத்த அதிகாரிகள் அதை ஆட்சேபனை தெரிவிக்க கூடாது. முக்கியமா ஒரு அதிகாரியோட நடத்தை அப்படிங்கிறது அவரோட கடமையை வச்சுதான் மதிப்பிடணுமே தவிர அவரோட டேட்டுவை வச்சு இல்ல. எனவே இந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மாநில உயர்நீதிமன்றம், முதல்வர் இல்லம், ராஜ்பவன், தலைமைச் செயலகம், சட்டமன்றம் போன்ற முக்கிய இடங்கள்ல சிறப்பு பாதுகாப்பு பெட்டாலியன் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் சமீப கால நிகழ்ச்சியில முக்கிய இடங்கள்ல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த சிறப்பு பாதுகாப்பு பெட்டாலியன் அதிகாரிகள் டேட்டு போட்டிருந்ததை பார்த்த சில காவல் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமா குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனாலதான் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கதாகவும் கூறப்படுது.